வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் டிஎன்டிஇடி தமிழ்நாடு ஆசிரியர்கள் தகுதி தேர்வு பற்றிய தகவல்களையும் அறிவிப்புகளையும் அரசு தரப்பில் வெளியிடுகின்ற விதிமுறைகளையும் புதிய உத்தரவுகள் அரசாணைகள் பற்றிய தகவல்களையும் தொடர்ந்து வெளியிட்டிருக்கோம். இன்றைய தினம் பார்த்திங்கன்னா டிஎன்டிஇடி ஆசிரியர் சிறப்பு தகுதி தேர்வு பேப்பர் 1 விண்ணப்பிக்கக்கூடிய விண்ணப்பதாரர்களுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய முறை என்ன, குறிப்பாக விண்ணப்பிக்கும் போது கொண்டு செல்ல வேண்டிய ஆவணங்கள் என்ன, எவ்வாறு இந்த ஆவணங்களை பதிவேற்றம் செய்ய வேண்டும், இதனுடைய ஆவணங்களுடைய விவரங்கள் என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். குறிப்பாக பார்த்திங்கன்னா நிறைய பேர் டிஎன்டிஇடி ஆசிரியர் சிறப்பு தகுதி தேர்வு எழுத போகிறவங்க. இது பார்த்திங்கன்னா ஆசிரியர் சிறப்பு தகுதி தேர்வு. அதனால் ஆசிரியர் பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு தமிழ்நாடு அரசு பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள், அரசு உதவி பெறும் பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள், அதேபோல் தனியார் பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள் அனைவருக்கும் பார்த்திங்கன்னா இந்த தேர்வு நடத்தப்படும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா சில வகையான ஆவணங்களை கண்டிப்பாக சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அதற்கான விதிமுறைகளும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதேபோல் இந்த ஆவணங்களை சமர்ப்பிப்பதற்கு என்னென்ன ஆவணங்கள் நீங்கள் கொண்டு போக வேண்டும், அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் அதில் சைஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது அதோடைய ஃபைல் சைஸு, அதனுடைய அப்டேட் பண்ணக்கூடிய அந்த அப்லோட் ஃபைலுடைய சைஸ் என்னது, எப்படி அப்லோட் பண்ணணும், அதனுடைய ஃபார்மெட்லாம் தான் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கேன். அதனுடைய என்னென்ன ஃபார்மெட்டில் அந்த சர்டிஃபிகேட்லாம் இருக்கணும், அதனுடைய ஃபைல் சைஸ் என்ன அப்படின்ற விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அது உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதனுடைய தகவலை நான் உங்களுக்கு பதிவிடுறேன். குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த பேப்பர் 1 எழுதக்கூடியவர்களுக்கு பேப்பர் 1 பேப்பர் 2 2 தேர்வு நடைமுறை சொல்லியிருக்காங்க. இதற்கான விண்ணப்பிக்க கடைசி தேதி ஏப்ரல் 10 என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. இதில் நீங்கள் பேப்பர் 1 எழுதக்கூடிய விண்ணப்பிக்கக்கூடிய விண்ணப்பதாரர்கள் சர்வீஸ் சர்டிஃபிகேட் வித் டிஇஓ சிஇஓ சிக்னேச்சரோட நீங்கள் சப்மிட் பண்ணணும். இதுதான் முக்கியம். சர்வீஸ் சர்டிஃபிகேட் இது பார்த்திங்கன்னா டிலே ஆகுது அப்படின்ற மாதிரி சில வகையான கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. இதில் நீங்கள் சர்வீஸ் சர்டிஃபிகேட் வித் டிஇஓ சிஇஓ சிக்னேச்சரோட நீங்கள் கொடுக்கணும். இந்த ஃபைல் நீங்கள் ஏன்னா டீச்சர்ஸ் அப்படின்னால ஒர்க்கிங் டீச்சர்ஸ் அப்படின்னால இது கேட்குங்க. சர்வீஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் சப்மிட் பண்ணணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் கொண்டு போகணும். எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட் அதே போல் வழக்கமாக தான் எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டு, ஹெச்எஸ்சி 12th மார்க் ஷீட்டு, அதே போல் பார்த்திங்கன்னா டிப்ளமோ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா டிடிஇடி அதோட டிஎல்எட் முடிச்சிருந்தா டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதனுடைய சர்டிஃபிகேட் நீங்கள் சப்மிட் பண்ணணும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, தற்போதைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கொடுக்கணும். உங்களுடைய சிக்னேச்சர் சைன் நீங்கள் சப்மிட் பண்ணணும். மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இதெல்லாம் கண்டிப்பாக கொண்டு போகணும். இதுதான் நீங்கள் 2026ஆம் ஆண்டு ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வு நடைபெற இருப்பதால், அதாவது ஜூலை மாதம் நடைபெறும் சொல்லியிருக்காங்க. இந்த தேர்வு நீங்கள் எழுதுவதற்கு முன்னதாக விண்ணப்பிக்க வேண்டும். அதை விண்ணப்பிப்பதற்கான விண்ணப்ப படிவத்தில் கேட்கப்பட்டபடிய அனைத்து விவரங்களுக்கும் நீங்கள் விண்ணப்பிக்க செல்லும்போது, அதாவது பக்கத்தில் இருக்க ஆன்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இசேவை மையமாகவோ அல்லது அருகில் இருக்கக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் அதில் போய் நீங்கள் இணையதளம் மூலமாக ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம். உங்களுக்கு அதை நீங்கள் குறிப்பிட்ட டிஆர்பியுடைய வெப்சைட்டாக போயிட்டீங்கன்னா நீங்களே விண்ணப்பிக்கலாம். அதனால் விண்ணப்பிக்கக்கூடிய ஆவணங்களை அதாவது பேப்பர் 1 எழுதக்கூடுங்க. சர்வீஸ் சர்டிஃபிகேட் வித் டிஇஓ சிஇஓடைய சிக்னேச்சரு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், எஸ்எஸ்எல்சி அதாவது 10th 12th டிப்ளமோடைய மார்க் ஷீட்டை நீங்கள் கொண்டு போகணும். பாஸ்போர்ட் சைஸ் தற்போதைய புகைப்படம், சிக்னேச்சரு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இதெல்லாம் நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணங்கள். இது பார்த்திங்கன்னா பேப்பர் 1 எழுதக்கூடியவர்களுக்கு. அதேபோல் பேப்பர் 2 எழுதுவர்களுக்கு என்னென்ன ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இது உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் பயனுள்ள தகவலை சந்திக்கலாம். நன்றி.